SPP Silks எங்களோட பாரம்பரியம். ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் டிமார்ட் போயிருந்தோம். ஸோ கிராசரிஸ் மந்த்லி கிராசரிஸ் வாங்கலான்னு போனோம். ஸோ வாங்கியாச்சு. இது 90. ஸோ மந்த்லி கிராசரிஸ் மிக்ஸ்டு ரைஸ் எவ்வளோ 400. இது எவ்வளோனா 400 லீஸ்ட் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கு இவர். ஸோ அதுக்கப்புறம் கோதுமை எடுப்போம். இந்த லீஸ்ட்டை இங்கே வெயி பொட்டுக்கடலை காலி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன மிளகுன்னே தெரியல மகேந்திரா. ஓ இது பேரு பேடகிடா. காஷ்மீர் சில்லின்றது எதுக்குடா? நல்லா நல்லா இருக்குதா எடுக்கும். இப்போ கரெக்டாக நீட்டாக வேணுன்றதை மட்டும் எடுத்துட்டியோ? பாருங்க இது எவ்வளோ நீட்டாக இருக்குது. பிடிக்க முடியல நான் போட்டுக்கிறேன். இல்லை 3 times சப்பாத்தி டயட் அதனால 34 ரூபா 1 கிலோ. கெவுரு மாவடிக்கு கஷ்டம் தெரியாது. உனக்கு அந்த கஷ்டம் தெரியாது. க்ரௌட்ல கேமரா பிடிக்கிற கஷ்டம். அப்படியா? ஆமா. உளுந்து குட்டி ஏதோ எங்க வீட்டுல எடுக்கிற மாதிரி இந்த பேரு. இது வாங்கலாம்டா. காபூலி கடலையா? காபூலி கடலையா? லூஸ் காபூலி கடலை. இது என்ன எப்படி இருக்குது? அந்த வெள்ளை வெள்ளையா இருக்குமே அதுதான் நினைக்கிறேன். ரூபா இருந்துச்சுக்கோ. 135 ரூபா ஆயிடுச்சு. அது வேண்டாம் எனக்கு. டீ பவுடர் வாங்கல, பொட்டுக்கடலை வாங்கிட்டேன். டீ பவுடர் அந்த பக்கம். தென் விம்மு லிக்விட் ஆயிடுச்சு. ஹிட் வாங்கிட்டியா? ஹிட்னு வாங்கல. சின்னதா இருக்கும். குக்கர் நம்ம நேற்று பீகன்ல சின்னது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தோம்? இது 1200. ஆமா அது 2100. எனக்கு ஒரு சேலஞ்ச், இந்த மூடி ஓப்பன் பண்ணி கட்டு. விசிலே இல்ல? விசில் இருக்காதா? தெரியலடா. மேபி இது இப்படி இது எடுத்துட்டு தான் பண்ணணும். இப்படிதான். எங்க ஓபன் பண்ண? இது அமுத்தி திறக்கணும். என்னடா பண்ற? இது இப்படியே ஓகே அமுத்திட்டு திறக்க பண்ணிட்டு இது எடுத்து திறக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி? இங்க பிரஸ் பண்ணு. அந்த கிளிப் வெளியே வருதா? இழுக்கணும். ஓ கஷ்டம்டா. பொண்டாட்டி காணும். இவ்வளோ தேடுறதுக்கு பெரிய வேலையா இருக்கும். திடீர்னு எங்கடா போவ? இது தேடிட்டு போனேன்டா. தேடிட்டு போனேன். தேவையில்லாத ஏதாவது தேடிட்டு பேஸ்ட் வாங்கிட்டேன். எவ்வளோ வாட்டி டிமார்ட் வர சொல்லு. பேஸ்டே தெரியல எங்க இருக்குதுன்னு. எந்த பொருள் எங்க இருக்குன்னு இன்னும் தெரியல. எவ்வளோ டைம் டிமார்ட். நான் பிளேட் எடுக்க வாடா. 2 பிளேட் 2 கிளாஸ் எடுத்துட்டு கிளம்புவோம். லிஸ்ட்ல இருக்கதெல்லாம் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டியா? அதுக்கு தாண்டா பிளேட் கிளாஸ்ன்னு. ஆயில் வாங்கிட்டோம். நான் சொல்ற மாதிரி சில்லி பவுடர் வாங்கிட்டோம், கோதுமை வாங்கிட்டோம், உளுந்து வாங்கிட்டோம், சிம்பிளினர் வாங்கிட்டோம், விம்மு வாங்கிட்டோம். ஹிட்டு தான் வாங்கல. டீ பவுடர் வாங்கணும். டீ பவுடர் வரைக்கும் அந்த கடைசி போகணும். இங்க இருக்கு. 3 ரோசஸ் இல்லையா? 3 ரோசஸ் ரெட் லேபிள் தான் வீட்டில் வச்சிருக்கிறேன். எது நல்லா இருந்துச்சு? 3 ரோசஸ் ரெட் லேபிள் தான் வீட்டில் குடிச்சிட்டு இருக்கிறோம். ருபீஸ் தான் வரும். நாங்கள் 134 rupees ஜாஸ்தி. உனக்கு அவ்வளோதான் லிமிட் தான். அந்த ஒரு சாக்லேட்டு ரெண்டு சாக்லேட் தான் உனக்கு. அவ்வளோதான். பாப்பாக்குமே அவனுக்கு ஒரு அவங்களுக்கு சாக்லேட் இல்லை, ஃப்ரூட்ஸ் வாங்கி. ஒரே ஒரு சாக்லேட் சாக்லேட் மட்டும் எடு. குட்டி குட்டியா எடு போதும். மில்கி பார் எவ்வளோ பாரு? அது டெய்ரி மில்க் வாங்கலாம். பார்த்ததா? கப்ஸுக்கு தான் வந்தேன்டா. பாக்ஸ் பைத்தியம் கிடையாது. கப்ஸ் அந்த கப்ஸ் வாங்க தான் வந்தேன். மறுபடியும் பாக்ஸ் பைத்தியம் பிடிச்சி பாக்ஸ் வாங்க அனுப்பிச்சு. எப்படி? எல்இடி இருக்கு, சார்ஜிங் இருக்கு, ஃபேன் இருக்கு. இது எப்படிடா பத்தாது? இது குறுக்கு முட்டா குத்தாடா. இது எதுக்குடா? டைம் ஆச்சு 11:30. நம்ம எதுக்குடா? அது குட்டி குட்டியா திருவுறதுக்கு. அவ்வளவுதான். பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சிட்டோம். எல்லாமே 99 இல்ல
சிம்பிள் சீஸ் பீஸா. ஆமா இங்க போட்டிருக்காங்களே. அது மட்டும் தான் 99. அப்ப 109. நீ எது வாங்குற? இந்த 149. சுப்ரீம் வெஜ் வந்துருச்சு. அட குப்பை தொட்டி பக்கத்துல நிக்கிற. என்ன பண்றது, இடமே இல்ல, ஃபுல்லா ஃபில் ஆயிருக்குது, எல்லாம் உட்காந்துருக்காங்க. டிமார்ட் பீஸா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் போக. உங்க கேப்சிகம் கார்ன் பன்னீர் அவ்வளவுதான். அன்னைக்கும் இதே சுப்ரீம் கீழே விழுந்துருமா? எதுக்கு இவ்வளவு சில்லி ஃபிளெக்ஸ்? எரிய போதும் அவனே. இந்த பாரு. என்னடா நூலு மாதிரி பிக்குது, எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். வெனட்டிமா நல்லாதான் கடியாம். ஏன்னா 149 இவ்வளவு பன்னீர், இவ்வளவு கேப்சிகம், அது இவ்வளவு டேஸ்டா கொடுக்குறாங்கன்றது பெரிய விஷயம். இது என்னதுடா? இல்லடா கொழுப்பு மாதிரி இருக்கு. சோ இதை நாங்க இப்ப பாக்குறோம். நாங்க லீஸ்ட் போட்டுட்டு போயிருந்தோம். போகும்போது என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் லீஸ்ட் போட்டிருந்தோம். சோ நாங்க அங்க போயிட்டு அதை விட எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டோம். இந்த டிமார்ட் போன ஒரு பிரச்சனை என்னன்னா, பார்த்ததெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தோணுது. சோ அதனால போனா நாங்க போட்டதுக்கு அதே அப்படியே டபுள்ல வாங்கிட்டு வர்ற மாதிரி ஏதோ ஃபீல். அங்க போனா மினிமம் 3000 ஆயிடுதுங்க. பாருங்க இங்க லீஸ்ட் பாருங்களேன். நான் போட்ட லீஸ்ட் காட்டு. டோட்டலா வாங்கின ஐட்டம்ஸ் வந்து 36, குவான்டிட்டி 46. நம்ம லிஸ்ட் போட்ட ஐட்டம் எவ்வளவு தெரியுமா? 1 2 3 4 5 6 7 8 19 ஐட்டம்ஸ் தான் லிஸ்ட் போட்டது. 36 ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம். சோ இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிடறோம். அதுக்கப்புறம் நாங்க என்னென்ன எக்ஸ்ட்ரா இருக்கு அது இங்க இருக்கலாமா? எக்ஸ்ட்ரா உன் பக்கம் வச்சு எக்ஸ்ட்ரா நான் ஏன் பக்கம். சோ மந்த்லி நான் கூட லிஸ்ட் கூட நான் படிச்சு நான் படிப்பேன் கூட படிச்சு தோல. நான் எழுதின லிஸ்ட். சோ ஆயில் 3 லிட்டர் ஆயில் மந்த்லிக்கு. நாங்க ஆயில் அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். அதுதான் அதிகம். அது கொட்ட முடியாது. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிஸ்ட் இது இப்படி வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா எங்க அம்மா வீட்டுல எடுத்துட்டு அந்த சாக்கு போயிடுச்சு, ரொம்ப ஸ்ட்ராங், அதான் வச்சுட்டு இருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் ஆயில் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஆயில் 3 லிட்டர் ஆயில், 2 லிட்டர் இது ஒன்று. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சில்லி பவுடர்டா, ஒரு சில்லி பவுடரு. அதுக்கப்புறம் கோதுமை, இது ஒரு இலை மட்டும் வந்துருச்சு, அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் தெரியாது. சோ உளுந்துமே இருக்குது லிஸ்ட்ல. கோதுமை எங்க வீட்டுல நிறைய சப்பாத்தி சாப்பிடுவோம். சப்பாத்தி நான் சாப்பிட மாட்டேன், இவன் சாப்பிடுவான். அதனால கொஞ்சம் கோதுமை கொஞ்சம் ஜாஸ்தி. சோ பத்தினா கோதுமை 6 கிலோ எழுதியிருந்தேன். எவ்வளவு கிலோ இருக்குன்னு தெரியல பாருங்க. இதுவே 3.5. அது இது ஒரு 4 3 7 கிலோ வாங்கி 7 கிலோ 6 கிலோ கோதுமை போட்டிருந்தேன். 1 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். சோ உளுந்து 1/2 kg ஏன்னா இருந்துச்சு உளுந்து, அதுக்கு 1/2 kg. உளுந்து 3/4 kg 1/4 கிலோ ஜாஸ்தி எடுத்திருக்கோம். சோ சிங்க் கிளீனர் பாக்கெட் பை ஒன் கெட் ஒன். சிங்க் கிளீனர் இது வேணும்னா வாங்கிக்கோங்க. சிங்க்ல ஒரு மாதிரி ஸ்மெல் எல்லாம் வரும் இல்லையா? ஸோ இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா ட்ரை பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. நீங்க போட்டுட்டு தண்ணியே ஊற்றக்கூடாது கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ இது போட்டீங்கன்னா ஃபுல்லா இதாயிடும். கரெக்டா போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி போடணும். இந்த பாருங்க சிங்க் கிளீனர் இது ஒன்று எடுத்தோம். சிங்க் ஸ்மெல் எல்லாம் அடிக்கல. 1/2 ஹவருக்கு அப்புறம் தண்ணி ஊற்றணும். 1/2 ஹவருக்கு அப்புறம் தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விம் லிக்விட் இன்னொரு பேக் இருக்குமே. ஸோ விம் லிக்விட் அதுக்கப்புறம் ஹிட் மெயினா எதுக்குன்னு நான் வீட்டுல பூச்சி தொல்லை ஜாஸ்தியா இருக்கு, அந்த கரப்பாம்பூச்சி தொல்லை ஜாஸ்தி. ஸோ அதனால அது. ஸோ நெக்ஸ்ட் டீ பவுடர். ஸோ ரெட் லேபிள் டீ பவுடர். பாத்தீங்கன்னா பொட்டுக்கல், அப்புறம் வரமிளகா. இது 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 காஷ்மீர், இது எக்ஸ்ட்ரா. வரமிளகாங்க இங்க இருக்கு. அப்புறம் 2 இருக்குதுங்க இதுமே. அதுக்கப்புறம் டேட்ஸ் அதுவுமே டேட்ஸ் அண்ட் நட்ஸ். கூகுள் அதுவா நைஸ் ஆகுது. இந்த வாய்ஸ் கேட்டாலே ஆன் ஆயிடுது போல மகேந்திரா. அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர். அதுக்கப்புறம் லைசல் வாங்கல அங்க லிஸ்ட்ல, எக்ஸ்ட்ரா லைசல் வாங்கல. அப்புறம் பிளேட், டெக்கரேஷன் பிளேட். அதுக்கப்புறம் கப்ஸ், ஜூஸ் கிளாஸ் கப்ஸ் எழுதல, ஆனா பிளேட் இதுவுமே சேர்த்து தான் நான் வாங்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஜூஸ் கிளாஸ் அது வாங்கல. அதுக்கப்புறம் பேஸ்ட்
அப்புறம் பட்டை பிரியாணி வகை. அவ்வளவுதானா? 2 தான் எடுத்தியா? கிராம்பு எடுக்கல? கிராம்பு இதான் கிராம்பு, ஏலக்காய், கிராம்பு. பட்டை எடுக்கல? பட்டை அது நல்லா இல்ல. பாத்தீங்கன்னா இதுதான் லிஸ்ட். இதுல எக்ஸ்ட்ரா நாங்க வாங்காதது என்னன்னா ஜூஸ் கிளாஸ் ஒண்ணு வாங்கல, அதுக்கப்புறம் லைசால் வாங்கல, அதுக்கப்புறம் ஹார்பிக் வாங்கல. இது 3 நாங்க இங்க வெளியே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு, அங்க ஒன்னொன்னு காஸ்ட் ஜாஸ்தின்றதுனால இங்க வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதை 3 விட்டுட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா ஸோ இது மட்டுமே வாங்கிருந்தா எங்களுக்கு எவ்வளவு பில் ஆயிருக்கும். ஆயில் ஒரு விஷயத்துக்கு நான் லீஸ்ட் போடலை, ஆயிலும் இதுக்கு தான் சேர்க்கணும். தப்பா லிஸ்ட் போட்டேன். டார்க் ஃபேண்டசி இது எப்பயே எல்லா மந்த்தும் வாங்குறோம். ஆயில் நான் இதுக்கு தான் சேர்ப்பேன், ஏன்னா இது வேணும் நம்மளுக்கு. மெயின் லிஸ்ட்ல மிஸ் ஆனது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இவ்வளவு லிஸ்ட்ல மிஸ் ஆனது. இதெல்லாம் அங்க போய் பார்த்து வாங்கின லிஸ்ட் இது. ஸோ இது மந்த்லி தான் நான் வாங்குவேங்க, இந்த டார்க் ஃபேண்டசி. ஸோ என்னோட ஃபேவரட் பீஸ்ட். கடலைப்பருப்பு இது எதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல இல்ல, நான் செக் பண்ணும்போது ஏன் வரல? இது செக் பண்ணும்போது இருந்துச்சுடா, கொஞ்சமா இருந்துச்சு, ஒரு 1/2 kg அளவுக்கு இருந்துச்சு. மந்த்துக்கு ஃபுல்லா நம்மளுக்கு வேணும்ன்றதுனால எக்ஸ்ட்ரா வாங்கினேன் நான். ஸோ இது இந்த நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா, நூடுல்ஸ் சாப்பிடக்கூடாது, ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு நூடுல்ஸே வாங்க விட மாட்டேன் எப்பவுமே. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா இந்த பாருங்க 4 பேக்கெட் நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன். வாங்கினது யாரு? நானு. அப்புறம் இது குல்ஃபி கப்பு, குல்ஃபி ஐஸ்கிரீம் எல்லாம் பண்றதுக்கு இது நான் கேட்டேன். ஸோ அதனால இது எக்ஸ்ட்ரா தான். பிளேட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வாங்கணும்னு இருந்தோம், இந்த குல்ஃபி கப்பு நான் வாங்கினது எக்ஸ்ட்ரா. இது எவ்வளவு போட்டாங்க? இது 20 எவ்வளவு போட்டாங்க? 59 ரூபா, 59 rupees. இது 59. டார்க் ஃபேண்டசி எல்லா மந்த்தும் வாங்குறதுனால ஓகே, இது ஃபைன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா வாங்குனது எவ்வளவு? 32 50.40. அதுக்கப்புறம் இது 20 எக்ஸ்ட்ரா. இது பார்த்தீங்கன்னா 67.57. அதுக்கப்புறம் இது எவ்வளோன்னு தெரியலடா எனக்கு கரெக்டா. அங்க ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது எவ்வளவு? 45 ரூபாயா? இல்ல இது ஆஃபர் போட்டிருந்தாங்க, எவ்வளோன்னு தெரியல. ஒரு பாக்கெட் 45 ரூபாயா? ஆஃபர் 30 rupees தான் சம்திங். இது 29 தான் சொன்னாங்கடா. பாரு, நூடுல்ஸ் கேபி எம்பி ராமென். ஓ இது அது பை 1 கெட் 1ரா? 45 ரூபாய்க்கு பை 1 கெட் 1. இது பை 1 கெட் 1 ஃப்ரீ ஸ்பெஷல் டாப்பிங். இது 15 rupees. 30 இது போடு. 10 rupees. 20 நினைக்கிறது. 20. இது ஒரு 59. இது பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்டு இது 27. எவ்வளவு இருக்கு? 5 இருக்கு. அதுக்கப்புறம் கெவுரு எவ்வளவுனா 121.54. 585 rupees ஜாஸ்தியா வாங்கியிருக்கோம். அதுல 585 rupees எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தாலுமே நம்மளுக்கு 2000 கிராசரிக்காக தான். அதுல எக்ஸ்ட்ராவுமே இந்த பிளேட்ஸ் எல்லாம் இந்த மாசம் தான் நாங்க எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். இந்த பிளேட்டு, இந்த கப்பு இதெல்லாம் நாங்க எவ்ரி மந்த் வாங்க மாட்டோம். மொத்த பில்லு வந்து பாத்தீங்கன்னா 2998.80. 3000 ரூபா கிட்டத்தட்ட. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2998.80 லெஸ் பண்ணோம்னா நம்மளோட கிராசரி மட்டும் வாங்கியதுனா 2400 தான் வந்திருக்கு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து 2900. பரவாயில்ல, 400 தானே. பாத்துக்கோங்க, இந்த டிமார்ட் போனா நீங்க இந்த மாதிரி பார்த்து எது வாங்கணும் அது மட்டும் வாங்க. இந்த போனோம்னா எக்ஸ்ட்ரா வாங்கி இது கம்மி. ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாதுன்னு நினைச்சு போனது. இது கம்மி. ஒரு வருஷத்துக்கு வீட்டுக்குன்னே நாங்க வாங்கும் போது மினிமம் எவ்வளவு ஆகும்டா ஒரு டைம் நம்மளுக்கு? 3.5 ஜாஸ்தி வந்துருக்கு. நிறைய வந்திருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது 7000 கிட்ட வந்துச்சு இல்லையா? இதுல இந்த ஹாப்பிக்கு லைசால் எல்லாம் வாங்கியிருந்தா கண்டிப்பா 3000. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்க, எவ்ரி மந்த் நீங்க கிராசரி ஷாப்பிங் பண்றீங்களா? இந்த மாதிரி தான் எங்களை மாதிரி தான் நீங்களும் பண்ணுவீங்களா சொல்லிட்டு போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு அதிகமா செலவு இழுத்துப்பீங்களா? ஸோ நாங்க எவ்ரி மந்த் எங்களுக்கு இப்படிதான் ஆகுது. ஏதாச்சும் ஒண்ணு வாங்க போனோம்னா என்ன பண்றோம்னா 2 பேரும் இவனும் அவ்வளவுதான் ஏதாச்சும் ஒண்ணு எக்ஸ்ட்ரா வாங்கிடுறான். ஸோ நானும் அவ்வளவுதான் ஏதாச்சும் ஒண்ணு பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா. போன மாசம் எப்படின்னா எக்ஸ்ட்ரா. இதுல எது வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா வாங்கினதுன்னு எனக்கு சொல்ல. நான் என்ன எடுத்தேன்? நீ என்ன எடுத்தது? அது இந்த பிளேட் லிஸ்ட்ல இருந்தது. அது பிளேட் நீதான் வாங்கணும்னு எதுவுமே இல்லை. இதெல்லாம் வீட்டுக்கு தேவைப்படையா? நீங்க சொல்லுங்க. எந்த மாசமும் வந்துட்டு பார்த்தா நான் எக்ஸ்ட்ரா எடுக்கவே மாட்டேன். இதெல்லாம் எடுக்கிறத வேணா கட்டுவானா? நீ எப்படி சொல்லலாம்? இதுல வீட்டுக்கு தேவைப்படுற ஒரு ஐட்டம்ஸ் தானேங்க. ஸோ அதனாலதான் நான் வாங்குவேன். வீட்டுக்கு இந்த சாக்லேட் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலதான் வாங்குவேன். 2 வாங்கணும் இல்ல? ஆமா 2 இருக்கு. நீங்க என்னங்க 10 ரூபாங்க, அது கூட எனக்கு வாங்கி கொடுக்க இது இல்லையா மகேந்திரா?
ஒரு விஷயத்துக்கு இதை விட நான் போன மாசம் சாக்லேட்ஸ் எக்ஸ்ட்ராவா வாங்கினேன். இந்த பாருங்க, இந்த மாசம் வெறும் டேர் ஃபேண்டசி. ஏன்னா வெயிட் அதிகமா ஆயிட்டு இருக்கேன். இல்ல, நான் வெயிட் அதிகமா ஆயிட்டு இருக்கேன். அதனால இனிமே ஸ்வீட் கட் பண்ணணும்ன்றதுனாலதான் இது மட்டும் வாங்கியிருக்கு. இது ஃபுல் மந்த்துக்கானதே இவ்வளவுதான். அதுவுமே சாக்லேட் இந்த வாட்டி கம்மியா தான் இருக்கு வழக்கத்தை விட இந்த வாட்டி கம்மி சாக்லேட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோ ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும். கரெக்ட் ரெகுலரா வந்துட்டு இருக்கும். சோ எவ்வளவு வீடியோ பண்ணுங்க. பெல் பட்டன் டிங். அந்த மறக்காம அங்க ஒரு பெல் பட்டன் இருக்கும். நீங்க அததான் டிங் டாங் பண்ணி வச்சுக்கணும். டிங் டாங் என்னது? அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. சோ டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ நீங்க எவ்ரி ஒன் டே கழிச்சு ஒன் டே வந்து எங்களோட வீடியோ அப்படியெல்லாம் கமிட்மெண்ட் கொடுக்க கூடாது. நம்ம அப்படி போடுறது வராது. எப்படின்னா நாங்க எப்படி வீடியோ பண்ணுவோம், எப்படி சொல்றது தெரியல எங்களுக்கு. எப்ப தோணும் நாங்க அப்ப வீடியோ பண்ணுவோம். ஃப்ரீ டைம் கிடைக்குதோ எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும். நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். வீட்டுல தான் வெட்டியா தான் கிடப்பேன். வீடியோ பண்றதுக்கு இங்க பெருசா ஒண்ணுமே இல்லைங்க. இந்த பெங்களூர் லைஃப்ல என்ன சொல்றது, பார்த்த வெளியே பாத்தீங்கன்னா இந்த பாருங்க ஒரு பில்டிங்கா இருக்கும். சுத்தி ஒண்ணுமே இல்லை, மரம் இல்லை, செடி இல்லை, ஒண்ணும் இல்லை, கொடி இல்லை, ஒண்ணும் இல்லை. ஸோ அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ணா வீட்டோட வீடியோ பண்ணும், அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. இந்த வீட்டோட வீடியோல ஒண்ணுமே இல்லைங்க. பேசிக்கிட்டே இருக்க. நாங்க என்ன பண்ணுவோம்னா ஏதாச்சும் ஸ்பெஷலா நடந்த இதுமே எவ்ரி மந்த் நடக்கும். இது என்னன்னா எவ்ரி மந்த் வாங்குவோம். சரி வீடியோ பண்ணலாமே. சோ போனா நாங்க எவ்ரி மந்த் எப்படின்னா எக்ஸ்ட்ரா தான் வாங்குவோம். வேற கண்டென்ட் இல்ல, என்ன பண்றோம், அதனால பண்ணோம். சரி ஓகே போறது இது ஒரு கண்டென்ட் ஆக்கி. மறக்காம எங்களோட பெல் பட்டனை டிங் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போட வீடியோ உங்களுக்கு வரும். சோ பாய் and bye.